சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஏதாவது பொசிஷன் இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. This video is sponsored by BuyMode Shopping app. This app is available at Play Store, not description. Add பண்ண செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம சேர்ந்திருந்ததுக்கு அப்புறம் கால் தூக்கி வைக்கணுமா, அடியில பில்லோ வைக்கணுமா, இல்ல எவ்வளவு நேரம் படுத்திருக்கணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கான 3 டிப்ஸ் தான் இது. நம்பர் 1, பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணா நிறைய ரிலேஷன்ஷிப்கான பொசிஷன்ஸ் காமிக்கும். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுதான் பெஸ்ட் பொசிஷன். அண்ட் நம்பர் 2, சேர்ந்திருந்ததுக்கு அப்புறம் பில்லோ வைக்கவோ இல்ல கால் தூக்கவோ எந்த அவசியமும் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் படுத்திருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணிக்கலாம், உங்க பிளாடரையும் எம்டி பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அதை ஒரு வேலை மாதிரி பார்க்காம அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஹாப்பியா பண்ண வேண்டிய விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பண்ணாதீங்க. நீங்க நியூலி மேரிடா, உங்களோட கெரியர் கோல்ஸ்க்காக இல்ல உங்களோட பாண்டிங் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக உங்க பிரெக்னன்சியை 2 to 3 years போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஃபியூ டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஆகணும். நம்பர் 1, அல்ட்ராசவுண்ட் எதற்காக அப்படின்னா ஃபீமேலோட யூட்ரஸ் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது பாக்குறதுக்காக. அண்ட் to look at the ovaries for the egg numbers. So it is best done on day 2 to day 5 of your menstrual cycle. Number 2 is AMH. இது ஒரு blood test. நம்மளோட egg reserve எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியும். It is also best done on day 2 to day 5 of your cycle. எதுக்காக பண்ணணும்? நம்மளுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக egg numbers குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால கண்டிப்பா பார்க்கணும். Number 3 is a basic semen analysis for your husband. It is usually done after 3 to 5 days of abstinence. Suppose நீங்க 32 years ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 to 5 years போஸ்ட்போன் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா you've got the option of egg freezing, and even for your husband you've got the option of semen freezing. ஃபோலிக் ஆசிட் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 months பிஃபோராகவே எடுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 months கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இந்த 3+3 ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்? யூ ஹேவ் டு டேக் அபவுட் 400 micrograms ஆஃப் ஃபோலிக் ஆசிட் பர் டே. எதுக்காக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்னா பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வி ரெக்வயர் ஃபோலிக் ஆசிட் எவ்ரி டே. ஏர்லி ட்ரைமஸ்டர்ஸ்ல நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுக்க மிஸ் பண்ணுனா சம்டைம்ஸ் பேபிஸ் மே ஹேவ் டிஃபெக்ட்ஸ் இன் பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். ஸோ இதே ப்ரீவியஸ் பிரெக்னன்சில பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்போ நீங்க ஃபோலிக் ஆசிட 5 milligram இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்லயே செகண்ட் மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர் கேன்சர் சர்விக்ஸ். HPV அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமி மூலியமா வருது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகி வருது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் 1 இஸ் வேக்சினேஷன். உங்களோட டாட்டர்ஸ்க்கு 9 years ஆஃப் ஏஜ்ல இருந்தே வேக்சினேஷன் கொடுக்கலாம். 9 to 15 yearsனா 2 doses தேவைப்படும். அவங்களோட 15th பர்த்டே அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 doses தேவைப்படும். யூ கேன் கிவ் இட் அப் டு 45 years ஆஃப் ஏஜ். வேக்சினேஷன் போட்டா கூட பாப்ஸ்மியர் அப்படிங்கறது கண்டிப்பா பண்ணி ஆகணும். பாப்ஸ்மியர் 25 years ஆஃப் ஏஜ்ல இருந்து பண்ணணும். எவ்ரி 3 years ஒன்ஸ் பண்ணுவோம். இதே பாப்ஸ்மியரோட சேர்த்து HPV DNA ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கறது பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி 5 years ஒன்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். 65 years ஆஃப் ஏஜ். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா HPV வைரஸ் வந்த உடனே நம்மளுக்கு கேன்சர் வந்துடாது. இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில ஒரு 10 to 15 years பெர்சிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எவ்ரி 3 years ஒன்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளால ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ டிலே பண்ணாம உங்களோட டாட்டர்ஸ்க்கெல்லாம் HPV வேக்சினேஷன் போடுங்க. உங்க வீட்டில் இருக்க மதர் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கரேஜ் them to get their pap smear done once they are 25 years, every 3 years once. இது பண்றது மூலமா we can bring down the cancer rate significantly.